This week we have three webinars lined up for you. First is soft savings trend among Gen Zs. In this webinar, we're gonna help the Gen Zs to switch towards smart savings and set themselves up for the future financial success. Second is health insurance decoded, your first step to financial security. Protect your wealth by making sure your health is covered first. And the last one is direct versus regular mutual funds, maximizing your returns with right choice. In this webinar, we're going to explain how expert advice could help you maximize returns and navigate market volatility. Register using the below link and join without fail. Thanks. ரிசல்ட் சீசன் சர்ப்ரைசஸ் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். இது வரைக்கும் நிறைய முக்கியமான கம்பெனிஸ் தங்களுடைய ரிசல்ட்ஸை வெளியிட்டாங்க. பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், இப்படி பல கம்பெனிஸ் தங்களுடைய ரிசல்ட்ஸை வெளியிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு பல வகைகளில் எதிர்பார்ப்புக்கு மாறாக அமைகின்றன. உதாரணத்துக்கு பஜாஜ் ஆட்டோவில் அவங்க 2 சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று அவங்களுடைய டெட் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் வரக்கூடிய லைபிலிட்டி, இன்னொன்று அவங்க பியரர் மொபிலிட்டியில் வச்சிருக்கிற ஷேர்ஸ்னால அந்த கம்பெனி லாஸ் பண்ணதுனால இங்கே எடுக்க வேண்டிய ஒரு லாஸ் சார்ஜ். இது ரெண்டும் பஜாஜ் ஆட்டோவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை இந்த காலாண்டில் ஏற்படுத்தியிருக்கு. பட் ஸ்டோரி அது இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் கைடன்ஸில் இந்த வருஷம் எஞ்சிய மாதங்களில் வளர்ச்சி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் growth 5% இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டெஃபினட்டாக ஆங்கிலத்தில் நம்ம ஹவுலர்னு சொல்லுவோம். அதாவது எதிர்பாராத நேரத்தில் பயங்கர சத்தம் போட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இந்த கம்பெனிக்கு ஹை எண்ட் ப்ராடக்ட் விற்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ரிசல்ட் சீசனில் வந்த அந்த மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இதை மாற்றி செட் பண்ணிடுச்சு. அதே போல தான் ஆக்சிஸ் பேங்க்ல பெருசாக ஒன்றும் இல்லை, பட் நிறைய பேர் நிறைய பயந்துகிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு அடுத்த நாள் அந்த ரிசல்ட் வந்த பிறகு ஷேர் மேலே போகுது. கிட்டத்தட்ட அதே ட்ராக் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் பிளே அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ரொம்பவே பயந்துருச்சோ என்னவோ, விலை ரொம்பவே குறைவாக இருந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்த உடனே ஏறிடுச்சு. பட் கோட்டக் பேங்க்கில் ஆப்போசிட். ஏன்னா கோட்டக் பேங்க்கு நம்ம எப்போவுமே மைண்டில் ஒரு ப்ரீமியம் கொடுப்போம், ஏதாவது செய்வாங்க அப்படின்னு நினைப்போம். பெருசாக ஒன்றுமே செய்யலனோடனே அந்த ஏமாற்றத்தில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டக் பேங்க்கை விற்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஓரியன்டாக தான் இந்த ரிசல்ட் சீசன் இருக்குது. எதிர்பார்ப்புன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனாலும் அந்த மிதமான எதிர்பார்ப்புகள் கூட நிறுவனங்கள் மீட் பண்ண தவறுவதனாலும் இதுக்கப்புறம் அவங்க செட் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறதுனாலையும் இந்த ரிசல்ட் சீசன் பல வகைகளில் சீசன் ஆஃப் அப்செட்ஸ் ஆகத்தான் அமைந்திருக்கிறது. இன்னும் தீபாவளிலாம் முடிஞ்சு அடுத்த மாதம் 15 தேதி வரைக்கும் இது ஓடும்னா நிஜமாவே என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு யோசிக்க தோணுது. இந்த நேரத்தில் ஹியூண்டாய் ஐபிஓ வந்தது. ஹியூண்டாய் ஐபிஓ பற்றி நிறைய கருத்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரே ஒரு கருத்து தான், வேல்யூவேஷன். அது மிகைப்படுத்தப்பட்டு தெரிகிறது. இருந்தாலும் இந்த ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. மெயினாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு வரக்கூடிய தரவுகள் பிரகாரம் சப்ஸ்கிரிப்ஷன் வெல் ஸ்ப்ரெட் அவுட், நிறைய எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, ஷேர்ஸை விற்றுட்டு ஐபிஓவில் பணம் போடுறாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு புது ஐபிஓ வந்திருக்கு, வாரி எனர்ஜிஸ்னு. இந்த கம்பெனியை நான் ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைவேட் மார்க்கெட்ஸில் இருந்ததுலேருந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். 5500 கோடி ரூபாய் நிறுவன மதிப்பு இருக்கும்போது 1000 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 13,000 crore ரேஞ்சில் இன்னொரு 1000 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறாங்க. 2 பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐபிஓ. இந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் கடந்த சில ஆண்டுகளில் அபரிவிதமான வளர்ச்சியை கண்டிருக்குன்றதை மறுக்கவே முடியாது. சோலாரில் பெரிய வாய்ப்பு இல்லை, இபிசி கம்பெனிலாம் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கம்பெனி
ஒரு வித்தியாசமான பாதையை எடுத்தது. என்ன அந்த பாதை? அமெரிக்கா சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மாடியூல்ஸை தடுக்கணும்னு முடிவு பண்ணுது. சைனாவிலிருந்து வரக்கூடிய மாடியூல்ஸுக்கு 100% டியூட்டி விதிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு புதுசாக ஒரு வெண்டர் தேவைப்படுறாங்க. உடனடியாக இந்த மாடியூல்ஸை சப்ளை பண்ணி அமெரிக்காவில் சோலார் பவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கனாக்கா, புதுசாக ஒரு வெண்டரை தேடுறாங்க. எப்பவுமே வாய்ப்பு ஒரு கம்பெனிக்கு வரும்போது அதை உடனே கவ்வக்கூடிய கேப்பபிலிட்டியும் அந்த வேகமும் சில கம்பெனிஸ்க்கு தான் இருக்கு. முக்கியமா இந்த கேஸ்ல இந்தியாவிலிருந்து போகக்கூடிய மற்ற கம்பெனிஸ்க்கு அந்த வேகம் இல்லைன்றதை நம்ம இங்க ஏத்துக்கதான் வேணும். இந்த கம்பெனிக்கு அந்த வேகம் இருந்திருக்கிறது. அந்த வேகம் இருந்தனால என்ன பண்றாங்க, அமெரிக்காவில் போய் ஒரு 5-6 பெரிய கம்பெனியை பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட பெரிய ஆர்டர் எடுக்கிறாங்க. விலை இங்க விற்கிற விலையோட அதிகமான விலை. இவங்க வேலை என்ன, சைனாவிலிருந்து மூலப்பொருட்களை கொண்டு வராங்க அல்லது வெளி நாடுகள்லேருந்து மூலப்பொருட்களை இங்கே கொண்டு வந்து இங்கே அசெம்பிள் பண்ணி மாடியூலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வெறும் வேல்யூ எடிஷன் பார்த்தாக்கா மாடியூல் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான், இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் கூட இல்லை. அடுத்தபடியாக அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்தீங்க, இப்போ அமெரிக்காலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் 2 கிகாவாட் வரைக்கும் அமெரிக்காவில் கெப்பாசிட்டி போட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அங்கே போய் அமெரிக்கா மாநிலம் ஒன்றில் போய் அல்லது மாகாணத்தில் போய் அங்கே போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு இப்போ அங்கே கெப்பாசிட்டி செட்டப் பண்ண போகிறாங்க. இங்கேயும் அவங்களோட கெப்பாசிட்டியை பெரிய வளர்ச்சி காட்டக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த ஐபிஓ. இந்த ஐபிஓவில் 2 பாகம் இருக்குது. ஒன்று நிறுவனம் சேகரிக்கக்கூடிய பணம், இன்னொன்று ப்ரமோட்டர்ஸ் கொஞ்சமாக விற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோட்டர்ஸ் விற்கிறது தவறு இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை புறந்தள்ளிடுங்க. கம்பெனி ரைஸ் பண்ணக்கூடிய பணம் கேபெக்ஸுக்கு போக போகுது. இந்த கேபெக்ஸ் ரொம்ப வேகமாக முடிஞ்சு உடனடியாக ஃபுல் யூட்டிலைசேஷனுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன். இதனால் என்ன ஆச்சு தெரியுமா, ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே 100% இந்த கம்பெனியினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. அதாவது ₹1 நீங்கள் ஐபிஓவில் போட்டால் அது ₹2 ஆகிடும் 7 நாளில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிரே மார்க்கெட் சொல்லக்கூடிய தரவு. ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியாதுங்க, அது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இந்த விலை இருக்குது. பட் இந்த ஐபிஓவில் பணம் போட்டால் லிஸ்டிங் அன்னைக்கு லூஸ் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக தெரியுது, மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த ரிசல்ட் சீசனுக்கு நடுவில் வந்த இந்த ஐபிஓ தான் இன்னைக்கு ரிசல்ட் சீசனில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தையும் போர்டமையும் மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், லிஸ்டிங்கில் விற்பேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஐபிஓ ஒரு நல்ல பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் த ரிசல்ட் சீசன். அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ஸில் என்ன எதிர்பார்க்கணும்னு கேட்குறீங்களா? பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா, growth கம்மியாக இருக்கும் போது மிட் சிங்கிள் டிஜிட் growth காமிக்கிறாங்க கம்பெனிஸ். ப்ராஃபிட் growth போதுமானதாக இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய PE ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் ஏமாற்றத்தை சந்திச்சா உடனடியாக அன்னைக்கே ஸ்டாக்கை 7-10% அடிக்க போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ரொம்ப புல்லிஷாக இந்த ரிசல்ட் சீசன் மேலே இருக்கிறது அவசியம் இல்லை, காஷியஸாக இருக்கிறது பெட்டர். இதுதான் என்னுடைய மனநிலை. இந்த நிலைப்பாடோடு தான் நான் இந்த ரிசல்ட் சீசனை அணுகிட்டு இருக்கேன். பட் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த மாதிரி ரிசல்ட் சீசனை தான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஒவ்வொரு ரிசல்ட்டையும் பார்க்கணும். தினம் சாயந்தரம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அதாவது பிஎஸ்சி வெப்சைட்லேயும் என்எஸ்சி வெப்சைட்லேயும் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் பாருங்கள். மறுநாள் காலையில் அதே ரிசல்ட்டை ஸ்க்ரீனரில் போய் செக் பண்ணுங்கள். எப்படி போன குவார்ட்டர் அதுக்கு முந்தின குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டர் மாறுபடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. இன்னும் 1 நாள் 2 நாள் கழித்து அந்த கம்பெனியுடைய கால் என்று சொல்லக்கூடிய கான்ஃபரன்ஸ் கால் டிரான்ஸ்கிரிப்ட் அப்லோட் ஆகும், அதையும் படிங்க. இதையெல்லாம் படிக்கும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் சீசனை எப்படி அனுபவிக்கணும்னு ஒரு அடிப்படையான புரிதல் வரும். சும்மா ரிசல்ட் வந்தவுடனே அடுத்த நாள் வாங்கலாமான்ற ஒரு தேடலில் போய் வீடியோ பார்க்காதீங்க. அந்த மாதிரி யார் சொன்னாலும் நான் உட்பட எங்களுடைய கணிப்புகள் தவறாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அப்போ காலம் சூழல் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதா ஒரு ரிசல்ட் சீசனில் நாம் பிழைப்பதற்கும் சர்வை பண்ணுறதுக்குமான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி உழைப்பை தவிர வேறு எதுவும் நம்ம இப்போ செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஸோ ரிசல்ட்ஸ்குள்ளே போங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவசரப்படாதீங்க. பணத்தை போட வேண்டிய அவசியம் இன்னைக்கு முக்கால்வாசி லிஸ்டட் கம்பெனிஸில் குறைவாக இருக்குது. இந்த வாரம் ரிசல்ட்டை பார்த்து ஷேர் வாங்குறத விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓவில் பணம் போடுறது பெட்டராக இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட். பட் நான் பணம் போட போகிறது இல்லைங்கிறத இந்த இடத்துல தெளிவாக டிஸ்க்ளோஸ் பண்ணேன். நான் எந்த ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை. இந்தியா இன்னைக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் ரொம்ப செலக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணோம்.
ட்ரேட் பண்ணுறதை குறைச்சிக்கணும், ரிசல்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கம்பெனி ரிசல்ட் நல்லா இருக்கும் அந்த கம்பெனி ஷேர் இறங்குமான்னு யோசிக்கணும். எவ்வளோ இறங்கும்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு விலையை செட் பண்ணி மைண்டில் அதை தீர்மானம் பண்ணிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணணும். அந்த விலை வரும்போது வாங்கணும். போரிங் டைம்ங்க, போரிங் இன்வெஸ்டிங், போரிங் வீக், போரிங் ரிசல்ட் சீசன். பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுதுன்னு. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. நிஃப்டி விக்ஸ் என்றால் என்ன? நிஃப்டி ஒரு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. இதை ஒரு காலத்தில் நம்ம இந்தியா விக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை நிஃப்டி விக்ஸ்னு பிராண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிஃப்டி விக்ஸின் அளவு நமக்கு மார்க்கெட்டில் பயம் எவ்வளோ இருக்கு, பேராசை எவ்வளோ இருக்குன்னு தெளிவாக சொல்லிடும். இன்னைக்கு இந்த நிஃப்டி விக்ஸினுடைய மதிப்பு வெறும் 13. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மார்க்கெட்டில் பயமே இல்லை. ஆனால் அன்னைக்கு இந்த விக்ஸ் 25 வரைக்கும் போச்சு. ஏன்னா தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்காதனால மார்க்கெட்டில் அன்னைக்கு ஒரு நாளைக்கு பயம் மேலே போச்சு. இது மாதிரியே தான் 2020 மார்ச் 27 அன்னைக்கு நிஃப்டி விக்ஸ் 70 தொட்டுது. அன்னைக்கு உச்சம் பயம் கோவிட்னால. ஸோ இந்த பயம் அதிகரிக்கும் போது நிஃப்டி விக்ஸின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்போ இருக்கிற 12, 13 எதை காட்டுது தெரியுமா? மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட பயம் இல்லை. யாருக்கும் மார்க்கெட் விழுன்ற ஒரு பயமே இல்லை. அதனால விக்ஸ் ரொம்ப கீழே இருக்கு. டெய்லி நீங்கள் இண்டெக்ஸை பார்க்குற மாதிரி இந்த விக்ஸையும் பார்க்கணுங்க. அது உங்களுக்கு நினைவூட்டும் மார்க்கெட்டில் பயம் இருக்கா இல்லையான்னு. நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம பயப்படணுமா கூடாதான்னு. மார்க்கெட் ஒரு வழி போச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திங்க் பண்ணுங்கள்.